நியூஸ் தமிழ் கழுகு. அரசியல்ல அடுத்து என்ன செய்யறதுங்கிறத பத்தி ரஜினி கிட்ட அண்ணாமலை தீவிரமா ஆலோசனை செஞ்சதா சொல்றாங்க. தமிழக பாஜகவுல தனக்கு அளவுக்கு அதிகமான நெருக்கடிகள் கொடுக்கப்படுறத உணர்ந்த அண்ணாமலை சென்னையில மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடத்தின ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கல. டெல்லி கூட்டத்துக்கு அமித்ஷா அழைச்சியும் போகல. ஆனா பாஜகவுல தன்னோட குருநாதரா நினைக்கிற PL சந்தோஷ் நடத்தின நிர்வாகிகள் கூட்டத்துல அவரே அழைச்சதுனால குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் கலந்துகிட்டாரு. இந்த நிலையில தான் ரஜினிய அவரோட வீட்டுக்கே போய் பார்த்திருக்காரு அண்ணாமலை. கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரஜினிக்கு இருந்த நெருக்கடிகள் மாதிரி தனக்கு இப்போ இருக்கிறதாவும், தமிழக பாஜகவுல தனக்கு எதிரான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லி இருக்காரு அண்ணாமலை. எல்லா மட்டத்திலையும் தனக்கான முக்கியத்துவம் குறைஞ்சத ஒவ்வொன்னா சொன்ன அண்ணாமலை இனியும் கட்சியில இருக்கணுமாங்கிற கட்டத்துக்கு வந்துட்டதாவும் சொல்லி இருக்காரு. அரசியலை விட்டே ஒதுங்கிடலாங்கிற தன்னோட முடிவை ரஜினி கிட்ட சொல்லி அதை அப்படியே டெல்லி தலைமைக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இருக்காரு. ஆனா ரஜினி ஒரு ஆக்ஷன் படத்தோட பரபரப்பான கதையை கேட்ட மாதிரி அதிர்ந்து போனாராம். அரசியல்ல இப்படியும் நடக்குமாங்கிறத தன்னோட உடல் மொழியால அண்ணாமலைக்கு பதில் சொல்லிய ரஜினி வேற எதுவும் பேசலையாம். பாஜகவின் டெல்லி தலைமை இன்னும் ரஜினியின் தொடர்புல இருக்கிறத தெரிஞ்சுதான் அண்ணாமலை தன் நிலைய ரஜினி கிட்ட சொன்னதா சொல்றாங்க. 2026ல ராமதாஸ் கூட்டணி இல்லாம தனியா தேர்தலை சந்திக்கிற திட்டத்துல இருக்காருன்னு சொல்றாங்க. பின்னணியில திமுக இருக்குங்கிற பின் குறிப்பையும் சுட்டி காட்டுறாங்க. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாமகவோட தலைவர் அன்புமணி திமுக கூட்டணிக்கு எதிர் அணியில தான் இருப்பாருங்கிறது உறுதி. இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் தான் பாமகன்னு சொல்ற ராமதாஸோட ஆதரவாளர்கள் அவர் தலைமையில தேர்தலை கூட்டணி இல்லாம சந்திப்பாங்கன்னு சொல்றாங்க. வன்னிய சமூகம் யார் பக்கம்ங்கிறத தனியா நின்னு தேர்தல்ல நிரூபிக்க நினைக்கிறாரா ராமதாஸ். எப்பவும் ராமதாஸ் கார்ல பாமக கொடி கட்டப்பட்டிருக்கோம். இப்ப வன்னியர் சங்க கொடியையும் பயன்படுத்த துவங்கி இருக்காரு. சட்ட ரீதியா கட்சி அன்புமணி பக்கம் இருந்தா கூட தொண்டர்கள் தாம் பக்கம்தாங்கிறத உறுதி செய்ய தனிச்சு போட்டி போட முடிவு செஞ்சிருக்காராம் டாக்டர். அதே சமயம் இப்ப தாங்கிட்ட நிர்வாகிகளா வந்த எல்லோருக்கும் சீட்டு கொடுக்கறதா உறுதி கொடுத்திருக்கிற டாக்டர் தனிச்சு நின்னாதான் எல்லோருக்கும் சீட்டு கொடுக்க முடியுங்கிற லாஜிக்கையும் இதுக்கு ஆதாரமா சொல்றாங்க. வட மாவட்டங்கள்ல திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பாமக அன்புமணியும் ராமதாசும் பிரிக்கிறது திமுகவுக்கு தான் லாபம்னு சொல்றவங்க ராமதாஸ் தனியா நிக்கிறதே திமுகவோட திட்டம் தான் பேசிக்கிறாங்க. விவசாயிகள் குறை தீர்க்கும் முகாம்ல எந்த தீர்வும் சொல்லாம விவசாயிகளை கன்னியாகுமரி கலெக்டர் புறக்கணிக்கிறதா விவசாயிகள் கொந்தளிக்கிறாங்களாம். கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டரா அழகு மீனா இருக்காங்க. இவங்க தாம்பரம் மாநகராட்சியில ஆணையாளரா இருந்து குமரி மாவட்ட கலெக்டரா மாறுதலாகி போயிருக்காங்க. தாம்பரத்துல இருந்தப்பவே அவர் மேல மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா MLA தலைமைச் செயலாளர்கிட்ட புகார் கொடுத்தாரு. இப்ப கன்னியாகுமரியில கலெக்டரா இருக்கிற அழகு மீனா விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டங்கள்ல விவசாயிகளை புறக்கணிக்கிறதாவும் எந்த பிரச்சனைய சொன்னாலும் அதுக்கு தீர்வு கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்கன்னு குமரி விவசாயிகள் நீளமான புகார் பட்டியல வாசிக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு வந்த சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் MLAவை சந்திச்ச குமரி விவசாயிகள் சங்க தலைவர்கள் அவர்கிட்ட கலெக்டர் பத்தின தங்களோட புகாரை கொடுத்திருக்காங்களாம். விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டங்களுக்கு கலெக்டர் வர்றதே இல்லைன்னோ DROவை மட்டுமே அனுப்பி வைக்கிறதாவும், DRO கிட்ட எந்த புகார் கொடுத்தாலும் எனக்கு பவர் இல்ல கலெக்டர் கிட்ட கேட்டு சொல்றேன்னு தட்டி கழிக்கிறதா சொல்றாங்க. இளையராஜா பாராட்டு விழாவுக்கு தமிழக அரசு சார்பில் அழைப்பிதழ் கொடுத்தோம் கவிஞர் வைரமுத்து கலந்துக்காதது சினிமா வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுது. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் கடந்த வாரம் சென்னையில பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடந்துச்சு. இளையராஜா தொடர்பான சினிமா பிரபலங்களும் அதுல கலந்துகிட்டாங்க. தன்னோட வாழ்நாள்ல ரொம்ப நெகிழ்ச்சியான நாள்னு இளையராஜா அந்த விழாவை குறிப்பிட்டாரு. உலகத்திலேயே முதல் முறையா ஒரு இசையமைப்பாளருக்கு அரசு விழா எடுக்கிறது இதுதான் முதல் முறைன்னு இளையராஜா பேசினாரு. இன்னும் பல சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய அந்த விழாவுக்கு ராஜாவின் ஆரம்ப கால கூட்டாளிகளான பாரதி ராஜாவும் வைரமுத்துவும் போகல.
பாரதி ராஜாவோட வயோதிகம் காரணமா இப்ப அவரு எங்கேயும் போறதில்லைங்கிறாங்க. ஆனா திமுகவோட நெருக்கமா இருக்கிற வைரமுத்து திமுக அரசு எடுத்த விழாவுக்கு ஏன் வரல அப்படிங்கிற கேள்விகள் கோடம்பாக்கத்துக்குள்ளயும் அரசியல்லையும் பரவி இருக்கு. இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் இருந்த ஏதோ ஒரு மன வருத்தத்துல பல வருட காலமா இளையராஜாவுக்கு வைரமுத்து பாட்டு எழுதுறதில்ல, வைரமுத்து வரிகளுக்கு இளையராஜாவும் இசையமைக்கிறது இல்ல. ஆனா இளையராஜாவுக்காக நடத்தப்பட்ட இந்த விழாவுக்கு தமிழக அரசு சார்பா அழைப்புதழ் கொடுத்தோம், வைரமுத்து போகாதது நியாயமாங்கிற கேள்வி ரசிகர்களை தாண்டி அரசியல்லையும் ஒலிக்க துவங்கி இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.